சில ஆன்மாக்கள் அமைதியாக விடை பெறுவதில்லை. இருளில் தங்களின் ரகசியங்களை விட்டுச் செல்கின்றன. நல்ல மனம் கொண்ட ஒரு முதியவரின் மரணம் அந்த வீட்டை எப்படி நடுங்க வைத்தது தெரியுமா? குழந்தைகள் இல்லாத அவருக்கு அந்த கூட்டு குடும்பத்தில் இளைய மருமகன் பாலாதான் எல்லாமே. அவர் இறந்த அந்த நாள் வீடு முழுவதும் சோகம். ஆனால் பாலா மட்டும் உறைந்த மௌனமாக இருந்தான். ஒரு மூலையில் தனித்து நின்றிருந்தான். அவன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை. ஏன்? உடலை தூக்க, தோள் கொடுக்க அழைத்தார்கள். அவன் பதிலளிக்கவில்லை. ஒரு இருண்ட சிலை போல நின்றான். வேறு வழியின்றி உடலை தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு சில அடிகள் வெளியே சென்றார்கள். அப்போது திடீரென்று ஒரு மயான அமைதி. அந்த அமைதியை கிழித்து கொண்டு பாலா பயங்கரமாக கத்தினான். ஆனால் அது அவன் குரல் இல்லை, இறந்த அவன் மாமாவின் குரல். மாமாவின் குரலில் கத்திக்கொண்டே இருட்டிலிருந்த கிணற்றை நோக்கி பாலா வெறித்தனமாக ஓடினான். அவனை தடுக்க ஓடியவர்கள் உறைந்து போனார்கள். அவன் உடலில் மனிதனை மீறிய ஒரு அமானுஷ்ய சக்தி. அந்த இருட்டில் அவனை பிடிக்க வந்த 4 மனிதர்களை அவன் சாதாரணமாக தூக்கி வீசினான். அவனை கட்டுப்படுத்த 8 முதல் 10 பேர் வரை போராட வேண்டியிருந்தது. அவனை தரையில் தள்ளி கட்டினார்கள். குளிர்ந்த நீரை அவன் மேல் ஊற்றினார்கள். அவனது தந்தை நடுங்கும் குரலில் ஆறுதல் சொன்னார். மெதுவாக அந்த அமானுஷ்யம் அவனது உடலை விட்டு நீங்கியது. பாலா மெல்ல அமைதியானான். அப்போதுதான் அவனுக்கு உண்மை உரைத்தது. தன் மாமா இறந்து விட்டார் என்று. இப்போது அவன் கதறி அழுதான். இப்போது சொல்லுங்கள், அன்று அழுதது யார்? விடை பெற்றது யார்? அந்த இருளில் உறைந்திருப்பது யாருடைய துயரம்?